இன்னைக்கு நம்ம சேனல்ல புதினா சாதம் செஞ்சு கட்ட போறோங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். ஆனா ரொம்ப நமக்கு உடம்புக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டது சில பேருக்கு ஜீரணம் ஆகாம இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த புதினா சாதம் செஞ்சு கொடுங்க, புதினா சட்னி பண்ணி கொடுங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போறது புதினா சாதம் தான். இதுல இன்னும் நிறைய விஷயம் சொல்ல போறேன், வாங்க முடியாது. புதினா சாதம் பண்றதுக்கு, புதினா சட்னி பண்றதுக்கு எதை நீங்க பண்ணாலும் இந்த மாதிரி இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்க. புதினா இலைகள்லாம் அப்பதான் நம்ம சட்னி சூப்பரா இருக்கும், சாதமும் நல்லா கலர்ஃபுல்லா வரும். அதுக்காக நீங்க தயவு செய்து பழச ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு அன்னைக்கு செஞ்சு பாருங்க, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாதம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாங்க. இப்ப நம்ம புதினா பாத்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு நீட்டா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். இப்ப இந்த ஜார்ல சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2-3 இஞ்சி துண்டு. இது எல்லாத்தையும் தண்ணி விடாம ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கலாங்க. கூடவே கொஞ்சமா லெமன் சைஸ்ல புளி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு அரைச்சிடும். இப்ப நம்ம பேஸ்ட் அரைச்சு வச்சாச்சுங்க. அடுத்தது ஏற்கனவே நான் சாதம் சுட சுட நான் குக்கர்ல வச்சு வச்சிருக்கேன். இது பாருங்க, நல்லா குளகுளம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இருந்தது சாப்பாடு நல்லா உதிரியா வரும். இதுக்கு பதிலாக நீங்க பாஸ்மதி அரிசி, இந்தியன் கேட் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது அந்த பக்கம் இருக்கட்டும், நம்ம சாதத்தை தாளிச்சு விடலாம். இப்ப அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் ஒன்று அடுப்பு வச்சிடலாங்க. இப்ப சாதத்துக்கு தேவையான ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் கடலை தான் ஆட் பண்றேன். நல்லெண்ணெய் செஞ்சாலும் சூப்பரா தான் இருக்கும். நான் இன்னைக்கு கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப எண்ணெய் சூடாயிருச்சுங்க. கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது 1 டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு புரிஞ்சு வந்துட்டு இருக்குங்க. நான் ஒரு 150 சின்ன வெங்காயத்தை நீல வாக்க நறுக்கி இருக்கிறேன், சேர்த்துக்கலாம். இப்ப இந்த சாதத்துக்கு நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட, அதனால நீ சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வரணுங்க. 4 காஞ்ச மிளகாய், நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கிறோம் காரத்துக்கு. இது ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வதங்கும் போதே 1 கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு முந்திரி செய்தி கொடுக்கறதா குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்ல கட்டி கொடுக்கறதுக்கு சூப்பரா இருக்கும். சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மத்தியான நேரம். இது கூட பாத்தீங்கன்னா நம்ம தயிர் பச்சடி வச்சு கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க முந்திரி பருப்பு இல்ல, நம்ம வீட்டுல அவைலபிளா இல்ல அப்படின்னா, நம்ம நடக்கடலை இருக்கு பாத்தீங்களா, காஞ்ச நடக்கடலை ஒரு 2 வாரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதாவது முந்திரி பருப்பு இல்லைன்னா, இல்லாட்டி முந்திரி பருப்பு இருந்தா முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்ச புதினா பேஸ்ட சேர்த்திக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்தியாச்சுங்க. ஒரு இடம் கலந்து விட்டுட்டு இப்ப இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் வச்சிருக்கேன், போதும். பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சு வச்சு சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சாதம் அளவா தான் போட்டிருக்கேன். கலந்து விட்டுட்டு பத்திரினா இன்னும் சாதம் சேர்த்திக்கலாம். ஒரு அருமையான ஹெல்த்தியான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல குழந்தைகளுக்கு, ஆபீஸ் போறவங்களுக்கு இதை கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூட தயிர் பச்சடி, இல்லாட்டி நீங்க ஒரு காய்கறிகளை ஒரு வறுவல் செஞ்சு கொடுங்க, இல்லாட்டி ஒரு முட்டை வேச்சு கொடுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப இதை நம்ம வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஒரு சூப்பரான புதினா ரைஸ் செமையா கூட செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு கூட இது. குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் நல்ல விரும்பி சாப்பிடுற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.